முதல்வர் ஸ்டாலின் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாடியநல்லூரில் தொடங்கி வைத்தார். பொதுமக்களுடன் கலந்துரையாடியவர் என்னென்ன கனவுகள் உள்ளன என கேட்டறிந்தார். மினி பஸ் வேண்டும், மகளிர் சுய உதவிக்குழுவில் மானியக் கடன் அனைத்து தரப்பினருக்கும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் முன்வைத்தனர். அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்தார். மக்களின் கனவுகளை ஆய்வு செய்து மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் மக்கள் கனவுகளை தான் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். கனவுகளை நிறைவேற்றும் போது அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம். இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு நல்லா கவனிச்சுக்கீங்க. இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்க டீம், அரசின் சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன். 2030ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். மாநிலம் முழுவதும் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் முதல் நாளான இன்று கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். அதிமுக கூட்டணியில் 56 தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். டெல்லி சென்ற கே பழனிசாமியிடம் 56 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவின் உயிர்நாடியாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகளை பாஜக குறிவைப்பதாகவும் அமைச்சரவையிலும் இடம் கேட்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் 20 இடங்கள் மட்டுமே பாஜகவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 3 மடங்கு கூடுதல் இடங்களை கேட்பது பழனிசாமி தரப்பை அதிர வைத்துள்ளது. இதனால் அதிமுக தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சென்னையில் உள்ள எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்த நைனா நாகேந்திரன் அவரை சந்தித்து தொகுதி பங்கீடு விவகாரம் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லி இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தமிழ்நாட்டு மக்களின் நிறைவேறாத கனவுகள் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளார். சீரான சட்டம் ஒழுங்கு, கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம் என்பன உள்ளிட்ட 11 விஷயங்களை குறிப்பிட்ட நைனா நாகேந்திரன் திமுக இல்லாத தமிழகம் வேண்டும் என்றும் விரைவில் இந்த கனவு நிறைவேறும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத பாஜகவை சாம பேத தான தண்டங்களை பயன்படுத்தி கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை அமித்ஷா மேற்கொண்டு வருவதாக விமர்சித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தும் முயற்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கே பலனளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி குறித்து திமுகவுடன் காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதுகுறித்து பொதுவெளியில் கருத்து கூறுவதை காங்கிரஸ் கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார்.
விசிக தலைவர் திருமாவளவன் இடம்பெற்றுள்ள கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் இருப்பவர்களிடம் இருந்து ராமதாஸ் விருப்ப மனுக்களை பெற்றார். முதல் மனுவாக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி தமது விருப்ப மனுவை ராமதாஸிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் ஆட்சி நன்றாக உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டுகால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதா இருக்கு. திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா ஐயா? இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசியல்ல எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியல்ல. ஆட்சியில் பங்கு கேட்கும் எண்ணம் இல்லை என்று ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நாளை ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சியெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்குதா? ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க? மருத்துவரையா அவர்களுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கோ கூட்டணியில் ஆட்சி என்பது இல்லை. தேர்தலில் கூட்டணி மட்டுமே தவிர ஆட்சியில் பங்கு என்பதற்கு நாங்கள் முன்வரவில்லை. அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. சட்ட ரீதியாகவும் பாமகவின் விதிமுறைகளின்படியும் கட்சியின் தலைவர் அன்புமணி கூட்டணி குறித்து முடிவெடுத்திருப்பதாக அன்புமணி தரப்பு தெரிவித்துள்ளது. சாத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திலகபாமா எல்லோரும் உடன்பட்டுதான் அதிமுக பாமக கூட்டணி ஏற்பட்டிருப்பதாக கூறினார். சட்ட ரீதியா பைலா பிரகாரம் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கூட்டணியில பேசியிருக்கிறாரு. ஏன் அதிமுக நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் தெரிஞ்சுதானே இது உடன்பாட்டு நடந்திருக்கிறது. நீங்க கருத்து தெரிவிக்கிறது பல பேர் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதை கடந்து மக்களுக்கு எதிரான திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நோக்குடன் எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைகிற ஒரு நிகழ்வு இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தை சென்னையில் நடத்துவதா அல்லது மதுரையில் நடத்துவதா என்று அக்கட்சியினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை வண்டியூர் திடலில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். மேலும் வரும் 28ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா சார்பில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க சிறப்பு குழுவை அமைத்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மையில் தாவேகாவில் இணைந்த ஜே.சி.டி. பிரபாகர், அருண்ராஜ், ராஜ்மோகன் உள்ளிட்ட 12 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், சிறு குறு தொழில் அமைப்புகள், விவசாய சங்கங்கள், மகளிர் அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை அறிந்து மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் வகையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படும் என்று விஜய் இந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருவேறு இடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் 2வது நாளாக முற்றுகை போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை சொந்த ஊர்களுக்கு செல்லப்போவதில்லை என்றும் ஒரு விரல் புரட்சி செய்யப்போவதாகவும் கூறினர். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 15வது நாளாக போராடும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் எழிலகத்தை முற்றுகையிட்டு கைதாகினர். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகையில் சனிக்கிழமை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, அரியலூர், கள்ளக்குறிச்சியில் சனிக்கிழமை கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களிலும் சனிக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை சற்று குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 12,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,02,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 268 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோவிற்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,68,000 ரூபாய்க்கு வெள்ளி விற்கப்படுகிறது.
கொல்கத்தா ஐபாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை கண்டித்து டெல்லியில் அமித்ஷாவின் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் மகுவா மொய்த்ரா, டெரிக் ஓபிரைன் ஆகியோர் போலீசாரால் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதற்கு மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல்துறையின் நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கொல்கத்தா ஐபாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. 2026 தேர்தலுக்கான வியூகங்கள் மற்றும் முக்கிய தரவுகளை திருடவே இச்சோதனை நடத்தப்பட்டதாக மம்தா பானர்ஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தனிநபர் உரிமை மீறல் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அதேபோல் மம்தா பானர்ஜிக்கு எதிராக சிபிஐ விசாரணை நடத்தக் கோரி அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அரசியல் வியூக நிறுவனமான ஐபாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை மற்றும் மத்திய ஆயுதப்படைகள் மீது 2 எஃப்ஐஆர்களை மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதிவு செய்துள்ளார். கொல்கத்தா மற்றும் பிதன்னகர் காவல் ஆணையர் அலுவலகங்களில் இந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்திய தண்டனை சட்டத்தின் புதிய சட்டமான பாரதிய நியாய சட்டம் பிரிவுகள் குற்றச்செயல், திருட்டு, வீட்டுக்குள் அத்துமீறல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 66 ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொல்கத்தா ஐபாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை கண்டித்து முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தெற்கு கொல்கத்தாவில் நடந்த இந்த பேரணியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் திரை உலகைச் சேர்ந்த பிரமுகர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை அரசியல் பழிவாங்கலுக்காக தவறாக பயன்படுத்துவதாக மம்தா சாடினார். இனி மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் தொடரும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படாததற்கு பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பை தொலைபேசியில் அழைக்காததே காரணம் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தும் பிரதமர் மோடி தரப்பிலிருந்து அழைப்பு வராததால் பேச்சுவார்த்தை முடங்கியுள்ளதாக லட்னிக் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான இந்திய உறவு கொந்தளிப்பான காலகட்டத்தை எட்டியுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிக்கும் வகையில் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் டிரம்ப் பதவியேற்றவுடன் வெள்ளை மாளிகைக்கு சென்று சந்தித்த ஒரு சில வெளிநாட்டு தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயராம் ரமேஷ், இரு நாடுகளுக்கிடையே அசாதாரண சூழல் நிலவுவதாகவும் ஒவ்வொரு நாளும் புதிய சவால்கள் உருவாகி வருவதாகவும் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பாஜகவை ஊழல் ஜனதா கட்சி என்று ராகுல் காந்தி கடுமையாக தாக்கியுள்ளார். பாஜகவின் இரட்டை இன்ஜின் அரசு ஊழல் மற்றும் அதிகார மமதையால் மக்களின் வாழ்க்கையை அழித்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். உத்தராகண்டின் அங்கிதா பண்டாரி கொலை வழக்கு மற்றும் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகாரம், பாதுகாப்பு அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்தோர் மற்றும் டெல்லியில் அசுத்தமான குடிநீர் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அரசு மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பது நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பெரும் கோடீஸ்வரர்களுக்காக ஆரவள்ளி மலைகள் மற்றும் காடுகள் அழிக்கப்படுவதால் மக்களுக்கு மாசுபாடும் பேரழிவும் மட்டுமே மிஞ்சுகிறது என்றும் அவர் சாடியுள்ளார். இது வளர்ச்சியின் வேகம் அல்ல, மக்களின் வாழ்வை நசுக்கும் அழிவின் வேகம் என்று ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருச்சி எஸ்ஆர்எம் கல்வி நிறுவன வளாகத்தில் உழவும் நாமும் என்ற தலைப்பில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி, சட்டை, சேலை அணிந்து மாணவ மாணவியர் பங்கேற்றனர். தாரை, தப்பட்டை, நாதஸ்வரம் முழங்க கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளோடு பொங்கல் விழா களை கட்டியது. மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல், நர்சிங் என பல்வேறு துறைகளில் பயிலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று உற்சாகமாக கொண்டாடினர். தொடர்ந்து மாணாக்கரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தை சென்னையில் நடத்துவதா அல்லது மதுரையில் நடத்துவதா என்று அக்கட்சியினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை வண்டியூர் திடலில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். மேலும் வரும் 28ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பாஜகவை ஊழல் ஜனதா கட்சி என்று ராகுல் காந்தி கடுமையாக தாக்கியுள்ளார். பாஜகவின் இரட்டை இன்ஜின் அரசு ஊழல் மற்றும் அதிகார மமதையால் மக்களின் வாழ்க்கையை அழித்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். உத்தராகண்டின் அங்கிதா பண்டாரி கொலை வழக்கு மற்றும் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகாரம் பாதுகாப்பு அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்தோர் மற்றும் டெல்லியில் அசுத்தமான குடிநீர் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாகவும் அரசு மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பது நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பெரும் கோடீஸ்வரர்களுக்காக ஆரவள்ளி மலைகள் மற்றும் காடுகள் அழிக்கப்படுவதால் மக்களுக்கு மாசுபாடும் பேரழிவும் மட்டுமே மிஞ்சுகிறது என்றும் அவர் சாடியுள்ளார். இது வளர்ச்சியின் வேகம் அல்ல, மக்களின் வாழ்வை நசுக்கும் அழிவின் வேகம் என்று ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட 12 கவுன்சிலர்கள் பாஜகவில் இணைந்துள்ளனர். மகாராஷ்டிரா உள்ளாட்சித் தேர்தலில் அம்பர்நாத் நகராட்சியில் சிவசேனா கவுன்சிலர்களை விலக்கி வைப்பதற்காக எதிரெதிர் துருவங்களான காங்கிரஸ் மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் கூட்டணி அமைத்தனர். இது பாஜக காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் தலைமைகளையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியது. இந்நிலையில் கட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட 12 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மாநில தலைவர் ரவீந்திர சவான் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். ஆனால் இதற்கு பாஜகவிற்குள் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 6 முதல் 7 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாகிறது. குளிர் அதிகரித்து வருவதால் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி வரை குளிர் அலை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் குளிர்ந்த வடமேற்கு காற்று ஆகியவை இணைந்து செயல்பட்டதால் வெப்பநிலை குறைந்து குளிர் நீடிப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். வியாழக்கிழமை டெல்லியின் சப்தர்ஜங்கில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இன்று டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5 முதல் 7 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுகளின் சிறந்த படம் பிரிவில் போட்டியிட தகுதியான 201 படங்களின் பட்டியலை அகாடமி வெளியிட்டுள்ளது. இதில் ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா சாப்டர் 1, அனுபம் கேர் இயக்கிய தன்வி தி கிரேட், அனிமேஷன் படமான மகாவதார் நரசிம்மா மற்றும் அறிமுக இயக்குநர் அபிஷன் ஜீவிந்தின் தமிழ் படமான டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகிய 4 இந்திய திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தகுதி பட்டியலில் இடம்பெறுவது இறுதி பரிந்துரையை உறுதி செய்யாது. இறுதி பரிந்துரைகள் ஜனவரி 22ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை மறுத்த விவகாரத்தில் கோவில் செயல் அலுவலர் தானாக முடிவெடுத்தாரா அல்லது சேகர் பாபு சொன்னாரா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேண்டுமென்றே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மறுத்திருக்கிறார்கள், அவர்களை அப்படியே விடுவதா என்று நீதிபதி வினவினார். இதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை காவல் ஆணையர் தரப்பில் தங்களின் சுய முடிவே என்றும் வேறு யாரும் நிர்பந்திக்கவோ அறிவுறுத்தவோ இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி கோவில் செயல் அலுவலரிடம் தானாக செய்தீர்களா அல்லது சேகர் பாபு சொன்னாரா என்று கேள்வி எழுப்பினார். அதோடு நீதிமன்ற அவமதிப்பாளர்கள் தரப்பில் மன்னிப்பு கோரியோ விளக்கமளித்தோ எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். மேலும் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதி மாவட்ட ஆட்சியர், காவல் துணை ஆணையர் ஆகிய இருவரையும் மன்னிக்க இயலாது என கூறினார். இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து நீதிபதி சுவாமிநாதன் வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.